பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய் தகப்பன்மார் மாப்பிள்ளை பார்க்கும்போது கேட்குறாங்க, எங்கள் பொண்ணுக்கு ஈசாக்கு மாதிரியே மணமகன் வேணும். ஊழியக்காரர்கள்ட்ட போய் ஜெபிக்கிறாங்க, எங்கள் பொண்ணு போகிற இடத்துல கண் கலங்காமல் இருக்கணும். ஈசாக்குக்கு எப்படிப்பட்ட மணமகள் கிடைச்சாங்க அப்படின்னா ரெபேக்காள். இந்த ரெபேக்காளுடைய காரியத்தை நம்ம அறிவோம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் அனுப்புகிறார். பெண் பார்க்கறதுக்கு எலியேசர் போகிறாரு. போகும்போது ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறார், ஆண்டவரே, என் எஜமானுக்கு நான் பெண் பார்க்கணும், நல்ல பெண்ணாக இருக்கணுமே, ஆண்டவர் அதை அனுமதிங்க ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமான பொண்ணாக இருக்கணும் வேண்டிக்கிட்டு போகிறாரு. தண்ணி குடத்தை தோள் மேலே வச்சுக்கிட்டு வர பொண்ணுக்கிட்ட நான் கேட்பேன், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். அந்த பொண்ணு தண்ணி மொண்டுக்கிட்டு வரும் பொழுது தண்ணி குடுமான்னு சொல்லி கேட்பேன். அந்த பொண்ணு குடிங்க ஆண்டவனேன்னு சொல்லி எனக்கும் கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும். அந்த பெண் தான் என் எஜமானுக்கு தேவன் முன்குறித்த பெண் அப்படின்னு மனசில் வேண்டுதல் செய்யும் போதே அந்த பெண் ரெபேக்காள் வர்றாங்க. அப்போ கேட்குறாரு, அம்மா தண்ணி வேணும். அந்த பொண்ணு தண்ணி துறவில் தண்ணி எடுத்துகிட்டு வந்த பொண்ணு குடிங்க என் ஆண்டவனேன்னு சொல்லி தண்ணி கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் வேண்டி கொண்டது போலவே அவர் கூட எத்தனை ஒட்டகங்கள் வந்துருச்சோ அத்தனை ஒட்டகங்களும் குடித்து திக்கிற வரைக்கும் தண்ணியை மொண்டு ஊற்றுறாங்க. பொதுவாகவே ஒரு ஒட்டகம் அப்படிங்கிறது 70 to 80 குடம் வரைக்கும் தண்ணியை குடிக்கக்கூடியது. அநேக ஒட்டகங்கள் போயிருக்கலாம். அத்தனை ஒட்டகங்களுக்கு அந்த பொண்ணு குடித்து திக்கிற வரைக்கும் தண்ணி வார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற இவர் பொண்ணால் செய்த காதணியையும் கை கடகங்களையும் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு அவர் கேட்குறாரு, அம்மா நீ யாருடைய மகள்? நானும் என் கூட வந்தவங்க ஒட்டகங்கள் தங்கணும், ராத்தங்குவதற்கு இடம் இருக்கா? அப்போ அந்த பொண்ணு சொன்ன காரியம், ஆண்டவனே, என் வீட்டில் நீங்கள் தங்குவதற்கு போதுமான இடம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, உங்கள் ஒட்டகங்களெல்லாம் சாப்பிடுகிற அளவுக்கு போதுமான தீவனம் வைக்கோல் எங்கள் வீட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட தாய் தகப்பன் ஒரு தண்ணி குடுமா அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் போய் குடிக்க மாட்டிங்களா, நாங்கள் எத்தனை வேலை செய்கிறது. இன்றைக்கி நம்ம பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், ஈசாக்கு மாதிரி மாப்பிள்ளை வேணும். அதே கேள்வியை உங்கள் மகள் ரெபேக்கால போல அவங்க இருக்கிறாங்களா? போகிற இடத்துல நம்ம பொண்ணு கண் கலங்காமல் இருக்கணும். அதே தாய் தகப்பன்மார், என் பொண்ணு போய் அந்த குடும்பத்தை கட்டணும், என் பொண்ணு மூலமாக மருமகன் நல்லா இருக்கணும், போகிற குடும்பம் கட்டப்படணும்னு சொல்லி இன்றைக்கி தாய் தகப்பன் நினைக்கணும். அதுதான் கிறிஸ்தவ குடும்பம். பொண்ணு போகும்போது ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன பண்ணினாங்க, ஏது பேசினாங்க, உடனே நீ புறப்பட்டு வந்துரு. இது கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? உங்கள் பிள்ளைகளை ரெபேக்காளை போல குணசாலியாக வளர்த்து காட்டுங்க. நிச்சயமாகவே அதை பார்க்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈசாக்க போல மணமகனை கொடுத்து ஆசீர்வதிப்பார்.